என்னோட முகத்த மறைச்சு வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினிதா. நடிகைகளோட மூலதனமே அவங்களோட அழகான முகம் தான். சினிமாவுல நடிக்க ஆரம்பிச்ச புதுசுல என்னோட முகம் பத்திரிக்கையில வந்தா எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அதே முகத்த மூடி, மறைச்சு நடனம் ஆட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு கனவுல கூட நான் நெனச்சு பார்க்கல. கட்டுப்படுத்த முடியாத கண்ணீரோட சொல்லியிருக்காங்க வினிதா. இவங்களுக்கு பேர் சொல்லும்படியான பல படங்கள் இருந்தாலும் கூட, கட்டபொம்மன் படத்துல சரத்குமார் கூட பிரியா பிரியா அப்படிங்கிற பாட்டுக்கு பச்சரிசி பல்வரிசை தெரிய முகமெல்லாம் மத்தாப்பு பூ புன்னகையோட டான்ஸ் ஆடின வினிதாவ அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் மறக்க முடியாது. வினிதாவோட சொந்த ஊர் விசாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற விஜயநகரம். அவங்க அப்பா குவைத்ல இன்ஜினியரா வேலை பார்த்ததால வினிதா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கதான். முதலா தெலுங்கு பட வாய்ப்பு வந்தப்போ சினிமா வாய்ப்பு தேடி வந்திருக்கு. ஒரு படம் நடிச்சு பார்ப்போம், செட் ஆனா தொடர்ந்து நடிப்போம், இல்லனா படிப்ப தொடருவோம் அப்படிங்கிற முடிவுல தான் திரைத்துறைக்கு வந்திருக்காங்க வினிதா. 90ஸ் கிட்ஸ மிரள வச்ச கருப்பு நிலா படத்துல மாறுபட்ட நடிப்பால வினிதா சிறப்பா நடிச்சதா பேசப்பட்டிருந்தாங்க. சின்ன மேடம், விஜயகாந்த் கூட பதவி பிரமாணம், ஜெயராமோட புதுநிலவு மாதிரியான பல படங்கள்ல நடிச்சாங்க வினிதா. ஒரு நாள் திடீர்னு காணாம போயிட்டாங்க வினிதா. காவல்துறையினரால கைது செய்யப்பட்டு முகத்த மறைச்சுக்கிட்டே நடந்து வந்த வினிதாவா இது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அடையாளமே தெரியாம மாறி போயிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்த செய்திகள் எல்லாமே ஒரு பொண்ணா வினிதாவோட வாழ்க்கையில நடந்திருக்க கூடாதுதான். ஃபீல்ட் அவுட் ஆன நடிகை அப்படிங்கறதால தன்னோட தம்பிய வச்சு படம் எடுக்க வினிதா முயற்சி பண்ணதாவும், வினிதாவோட இந்த தேடலையே தூண்டிலா வச்சு அவங்கள பாலியல் ரீதியா பலரும் பயன்படுத்திக்கிட்டதாவும் செய்திகள் வெளியாச்சு. போலீசார் தன்னை கைது செய்யற இந்த நிலைக்கு என்ன கொண்டு வந்த ஆண்கள நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்களா? அப்படின்னு கேட்டு வினிதா கதறி அழுதாங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் பாலியல் தொழில் பண்றதுக்காக போயிருந்தேன் அப்படின்னா, குடும்பத்தையவா கூட்டிக்கிட்டு போயிருப்பேன் அப்படின்னு ரொம்பவே ஆத்திரத்தோட கேள்வி எழுப்பியிருந்தாங்க. 2003ல கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளிவந்த வினிதாவ 2004வது வருஷம் குற்றமற்றவர் அப்படின்னு நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருந்தது. அதுக்கு பின்னாடி 4 வருஷங்கள் கழிச்சு எங்க ராசி நல்ல ராசி அப்படிங்கிற படத்துல ஒரு கேரக்டர் ரோல்ல நடிச்சிருந்தாங்க வினிதா. ஒரு நட்சத்திரம் மின்னி மறையற மாதிரி திரையுலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க வினிதா.